ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம டெய்லி பேசக்கூடிய நிறைய தமிழ் வாக்கியங்களை எப்படி ஈஸியாக இங்கிலீஷில் பேசலான்னு இந்த வீடியோவில் நாம் கற்றுக்கலாம். இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, அப்படி செய்யாதே, அப்படி செய்யாதே. நம்ம டெய்லியுமே இந்த மாதிரியான தமிழ் வாக்கியங்களை நம்ம பேசுவோம்ல. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? அப்படி செய்யாதே. டோன்ட் டூ லைக் திஸ், டோன்ட் டூ லைக் திஸ். அப்படி செய்யாதே. நெக்ஸ்ட் ஒன், ஏற்பாடு பண்ணு, ஏற்பாடு பண்ணு. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஏற்பாடு பண்ணு. அரேஞ்ச் இட், அரேஞ்ச் இட். ஏற்பாடு பண்ணு. நெக்ஸ்ட் ஒன், ஆமான்னு சொல்லு, ஆமான்னு சொல்லு. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? சே எஸ், சே எஸ். நன்றி சொல்லு, நன்றி சொல்லு. இது எப்படி சொல்லலாம்? சே தேங்க்ஸ், சே தேங்க்ஸ். நன்றி சொல்லு. நெக்ஸ்ட் ஒன், வேண்டான்னு சொல்லு, வேண்டான்னு சொல்லு. சே நோ, சே நோ. வேண்டான்னு சொல்லு. நெக்ஸ்ட் ஒன், சோம்பேறியாக இருக்காதே, சோம்பேறியாக இருக்காதே. வீட்டில் பிள்ளைங்க சும்மாவே இருந்தால் அந்த மாதிரி சொல்லுவோம்ல, சோம்பேறியாக இருக்காத, சுறுசுறுப்பாக இரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, டோன்ட் பி லேசி, டோன்ட் பி லேசி. சோம்பேறியாக இருக்காதே. நெக்ஸ்ட் ஒன், அதை சரிப்படுத்து, அதை சரிப்படுத்து. கரெக்ட் இட், கரெக்ட் இட். அதை சரிப்படுத்து. நெக்ஸ்ட் ஒன், நான் நம்புகிறேன், நான் நம்புகிறேன். இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஐ ஹோப், ஐ ஹோப். நான் நம்புகிறேன். ஐ பிலீவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நான் உன்னை நம்புகிறேன், நான் உன்னை நம்புகிறேன். இதை நாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ பிலீவ் யூ, ஐ பிலீவ் யூ. நான் உன்னை நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒன், நான் கீழே விழுந்தேன், நான் கீழே விழுந்தேன். நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா பேச்சு வழக்கில். ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஃபெல் டவுன், ஐ ஃபெல் டவுன். நான் கீழே விழுந்தேன். நெக்ஸ்ட் ஒன், நான் இதை செய்யலை, நான் இதை செய்யலை. இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? நான் இதை செய்யலை. ஐ டிடன்ட் டூ திஸ், ஐ டிடன்ட் டூ திஸ். நான் இதை செய்யலை. நெக்ஸ்ட் ஒன், தாமதத்திற்கு மன்னிக்கவும், தாமதத்திற்கு மன்னிக்கவும். யாராவது நம்மளை கூப்பிட்ருக்காங்க, நம்ம போக லேட் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாகவே இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, சாரி ஃபார் த லேட், சாரி ஃபார் த லேட். தாமதத்திற்கு மன்னிக்கவும். நெக்ஸ்ட் ஒன், இது மிகவும் சூடாக இருக்குது, இது மிகவும் சூடாக இருக்குது. இல்லை இது ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, இட்ஸ் வெரி ஹாட், இட்ஸ் வெரி ஹாட். இது ரொம்ப சூடாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், இன்னொரு விஷயம், இன்னொரு விஷயம். நம்ம ஏதாவது சொல்லிகிட்ருப்போம், இன்னொரு விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம்ல. எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, ஒன் மோர் திங், ஒன் மோர் திங். இன்னொரு விஷயம். நெக்ஸ்ட் ஒன், நான் ஒத்துக்கொள்ளுகிறேன், நான் ஒத்துக்கொள்ளுகிறேன். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ அக்ரி, ஐ அக்ரி. நான் ஒத்துக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், தனியாக இருக்காதே, தனியாக இருக்காதே. இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? நீ ஏன் இப்போ பார்த்து தனியாகவே இருக்கிற, தனியாக இருக்காத. அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம்ல நமக்கு பிடிச்சவங்க கிட்ட, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, டோன்ட் பி அலோன், டோன்ட் பி அலோன். தனியாக இருக்காதே. நெக்ஸ்ட் ஒன், உனக்கு என்னை பிடிக்குமா, உனக்கு என்னை பிடிக்குமா. இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? உனக்கு என்னை பிடிக்குமா. டு யூ லைக் மீ, டு யூ லைக் மீ. உனக்கு என்னை பிடிக்குமா. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு உன்னை பிடிக்கும், எனக்கு உன்னை பிடிக்கும். இதை நம்ம இங்கிலீஷில் ஐ லைக் யூ அப்படின்னு சொல்லலாம். ஐ லைக் யூ.
நெக்ஸ்ட் ஒன் வருத்தமாக இருக்காதே, வருத்தமாக இருக்காதே. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா டோன்ட் பி சேட், டோன்ட் பி சேட், வருத்தமாக இருக்காதே. நெக்ஸ்ட் ஒன் நீ குண்டாயிட்டே வர்ற, நீ வர வர ரொம்ப குண்டாயிட்டே வர்ற அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா யூ ஆர் கெட்டிங் ஃபேட், யூ ஆர் கெட்டிங் ஃபேட், நீ குண்டாயிட்டே வர்ற. நெக்ஸ்ட் ஒன் உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன தெரியும். இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா வாட் டூ யூ நோ, வாட் டூ யூ நோ, உனக்கு என்ன தெரியும். நெக்ஸ்ட் ஒன் விஷயத்திற்கு வா, விஷயத்திற்கு வா. நம்ம நிறைய விஷயம் பேசிகிட்ருப்போம், நீ என்ன விஷயமோ அதை சொல்லு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா கம் டு த பாயிண்ட், கம் டு த பாயிண்ட், விஷயத்திற்கு வா. நெக்ஸ்ட் ஒன் நான் இதை எதிர்பார்க்கல, நான் இதை எதிர்பார்க்கல. ஒருவேளை நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்கும்போது நம்ம இந்த மாதிரி சொல்லுவோம், நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ், ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ், நான் இதை எதிர்பார்க்கல. நெக்ஸ்ட் ஒன் நானும் இதை எதிர்பார்க்கல, நானும் இதை எதிர்பார்க்கல. இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் டூ, ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் டூ, நானும் இதை எதிர்பார்க்கல. நெக்ஸ்ட் ஒன் நான் போக வேண்டும், நான் போக வேண்டும். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா ஐ ஹாவ் டு கோ, ஐ ஹாவ் டு கோ, நான் போக வேண்டும். நெக்ஸ்ட் ஒன் நான் போக விரும்புகிறேன், நான் போக விரும்புகிறேன். இந்த சென்டென்ஸ் நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா ஐ வுட் லைக் டு கோ, ஐ வுட் லைக் டு கோ, ஐ வுட் லைக் டு கோ, நான் போக விரும்புகிறேன். நெக்ஸ்ட் ஒன் யாரோ வருகிறார்கள், யாரோ வருகிறார்கள். someone is coming, someone is coming, யாரோ வருகிறார்கள். நெக்ஸ்ட் ஒன் உனக்கு லேட் ஆகுதா, உனக்கு லேட் ஆகுதா. இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா இஸ் இட் கெட்டிங் லேட் ஃபார் யூ, இஸ் இட் கெட்டிங் லேட் ஃபார் யூ, உனக்கு லேட் ஆகுதா. நெக்ஸ்ட் ஒன் எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு எதுவும் வேண்டாம். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா ஐ டோன்ட் வாண்ட் எனி திங், ஐ டோன்ட் வாண்ட் எனி திங். நெக்ஸ்ட் ஒன் எனக்கு உன்னை தெரியாது, எனக்கு உன்னை தெரியாது, எனக்கு உன்னை தெரியாது. இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா ஐ டோன்ட் நோ யூ, ஐ டோன்ட் நோ யூ, எனக்கு உன்னை தெரியாது. நெக்ஸ்ட் ஒன் நீ ஏன் வந்தாய், நீ ஏன் வந்தாய். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா வை டிட் யூ கம், வை டிட் யூ கம், நீ ஏன் வந்தாய். நெக்ஸ்ட் ஒன் உன்னிடம் சொல்லட்டுமா, உன்னிடம் சொல்லட்டுமா. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா லெட் மீ டெல் யூ, லெட் மீ டெல் யூ, உன்னிடம் சொல்லட்டுமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சென்டென்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான சென்டென்ஸாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.